தமிழகம் கண்டெடுத்த அப்பழுக்கற்ற தலைவர், நேர்மையாளர், எளிமையானவர் கக்கன் அவர்களின் பிறந்தநாள் இன்று. நல்ல தலைவர்களை நினைவில் வைத்திருந்தால் மட்டுமே இனிவரும் தலைமுறைகளை நல்ல தலைவர்களாக உருவாக்க முடியும். தமிழகத்தில் காமராஜருடைய ஆட்சியை தான் பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஏன் பொற்கால ஆட்சி என்று அந்த ஆட்சி புகழப்பட்டது அப்படின்னு பார்த்தா, காமராஜருடைய அமைச்சரவையில் இருந்த அத்தனை பேரும் நேர்மையானவர்களாக, எளிமையானவர்களாக, ஊழலற்றவர்களாக, திறம்பட நிர்வகிப்பவர்களாக இருந்த காரணத்தினால் காமராஜரால் பொற்கால ஆட்சியை தமிழகத்திற்கு தர முடிந்தது. அப்படி 3 முறை தொடர்ச்சியாக அமைச்சராக இருந்தவர்தான் கக்கன் அவர்கள். 3 முறையுமே மிக முக்கியமான உயரிய இலாகாக்கள், துறைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஒடுக்கப்பட்டவர் என்ற காரணத்தினாலோ அல்லது அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற காரணத்தினாலோ இந்த பதவிகள் அவருக்கு கொடுக்கப்படலை. அவர் அந்த பதவிக்கு தகுதியானவர் என்ற காரணத்தினாலே இந்த பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய கக்கன் அவர்களிடத்தில் வியந்து பார்க்கக்கூடிய உயரிய குணம் ஒன்று உண்டு. அது என்னன்னா, கடைசி வரை மதுக்கடை திறக்க வேண்டி அனுமதி கேட்டு வந்த கோப்புகளில், ஃபைல்களில் கடைசி வரை இவர் கையெழுத்திடவே இல்லை. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நல்ல குடிமகன்கள் உருவாக வேண்டுமே தவிர குடிகாரர்கள் உருவாகிவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார் நம்முடைய கக்கன் அவர்கள். நம்முடைய கர்ம வீரர் காமராஜரை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, எளிமையானவர், நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி அவரை புகழும் போதெல்லாம் அவர் சொன்னார், எப்பா எனக்கு ஒன்றும் குடும்ப கொத்திரெல்லாம் இல்லை, எனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் கிடையாது, நான் நேர்மையானவனாக எளிமையானவனாக இருந்துடலாம். ஆனால் கக்கனை பாருங்க, குடும்பம் பிள்ளை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் எவ்வளோ நேர்மையானவனாக எளிமையானவனாக இருக்கிறாரு. அதனால் இந்த பாராட்டெல்லாம் யாருக்கு போய் சேரணும்னா கக்கனுக்கு தான் போய் சேர வேண்டும் என்று காமராஜரால் பாராட்டப்பட்ட நேர்மையாளர் கக்கன் அவர்கள். தமிழகம் இன்னும் ஒரு கக்கனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே கக்கன்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்டெடுக்க வேண்டியது மக்களாகிய நாம் தான். நன்றி.